கர்த்தருடைய பரிசுத்தமான பெயருக்கு புகழ் உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக. நீங்களாம் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். யோவான் 13ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்திலேருந்து பார்க்கலாம். ஏசு சீடர்களை பார்த்துட்டு சொன்னாங்க, இன்னும் கொஞ்ச காலம்தான் நான் உங்களோடு இருப்பேன் அப்படின்னாங்க. ஏன்னா இயேசு 33 தானே ஆகுது, 100 வயசு வரைக்கும் நீங்கள் இருப்பீங்க, உங்களுக்கு தான் எந்த வியாதியும் வராது, எதுவும் வராது. அப்படி தான் சீடர்கள் மனசில் ஓடிச்சு. நீங்கள் என்னை தேடுவீங்க, ஆனாலும் நான் போகிற இடத்துக்குலாம் நீங்கள் வரக்கூட முடியாது அப்படின்னு இயேசு சொன்னாங்க. ஒன்று சொல்கிறேன், இது என்னுடைய கட்டளை, ஒருவரில் ஒருவர் அன்பாக இருங்கள் அப்படின்ட்டாரு. ஏன்னா இவங்க போடுற சண்டையை பார்த்துட்டு சொல்லிட்டாரு. பேதுரு கேட்டான், நீர் எங்கே போகிறீர் அப்படின்னு கேட்டான். நான் போகிற இடத்துக்கு நீ என் பின்னாடி வரக்கூடாது, பிற்பாடு நீ என் வருவாய், என் பின்னாடியே வருவ அப்படின்னு பேதுருவை பார்த்து ஏசு சொன்னாங்க. உமக்கு பின்னே ஏன் வரக்கூடாது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க? நான் உயிர் கொடுப்பேன். புரிஞ்சுக்கிட்டான். ஓஹோ, இவர் சாவ போகிறேன்றார் போல். நான் உங்களுக்காக உயிரை கொடுப்பேன் தெரியுமா இயேசுவே அப்படின்னு சொன்னான். ஏசு உடனே சொன்னாங்க பேதுருவை பார்த்து, நீ எனக்காக உயிரை கொடுப்பாயா? இன்னைக்கு சேவல் கூவுறதுக்கு முன்னே நீ 3 தடவை என்னை தெரியாது ஏசுனா யாருன்னு தெரியாதுன்னு நீ சொல்லிடுவ அப்படின்னு ஏசு சொன்னாங்க. சரி, கலங்காதீங்க, எதையும் நினைத்து கலங்காதீங்க. என் பிதா வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. நிறைய வீடு இருக்குது என்னுடைய பிதா வீட்டில். அப்படி இல்லைன்னா நான் இப்போவுமே சொல்லியிருப்பேன்ல, நிறைய இருக்குது. நான் போகிற எங்கள் அப்பா வீட்டில் எக்கச்சக்க வீடு இருக்குது. ஆனால் உங்களுக்காக நான் ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். அதுக்கு தான் போகிறேன். என்ன 33லே போகிறீங்க, 33ல் போகிறீங்களேன்னு நினைக்கிறீங்களே? நான் ஏன் போகிறேன்னா, உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். ஒரு பில்டர் மாதிரி நம்ம இயேசு அங்கே நம்மளுக்காக, மனிதர்களுக்காக ஒரு வாசஸ்தலத்தை அவர் உருவாக்குவதற்காக பூமியிலிருந்து நான் கிளம்பிடுறேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இருக்கிற இடத்தில் நீங்களும் இருக்கணும், அதுதான் என்னுடைய ஆசை. நான் மறுபடியும் உங்களை என்னிடத்தில் சேர்த்துக்கொள்வேன். நான் வருவேன், திரும்பவும் உங்களை கூப்பிட்டுட்டு போயிடுவேன். நான் போகிற இடம் உங்களுக்கு நீங்கள் அறிஞ்சிருக்கீங்க, அந்த பாதையும் உங்களுக்கு தெரியும், அந்த வழியும் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னாங்க ஏசு. உடனே நம்ம இந்தியாவுக்கு வந்தார் பார்த்தீங்களா, தோமா, இந்த பரங்கிமலை தோமா. அவர் என்ன பண்ணார்னா, நீங்கள் எங்கே போகிறீங்கன்னே எங்களுக்கு தெரியாதே அப்படின்னு, எப்படி எங்களுக்கு பாதை தெரியும் அப்படின்னு தோமா கேட்டாங்க. அதுக்கு ஏசு என்ன திரும்ப சொன்னாங்க, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன். நான் தான் உயிர், நான் தான் பாதை, நான் தான் உண்மை அப்படின்னு சொன்னாங்க. என்னாலே அன்றி ஒருவன் எங்கள் அப்பா கிட்ட வர முடியாது, பிதா கிட்ட வர முடியாது. என்னை அறிந்தீர்களானால் நீங்கள் பிதாவை அறிந்தும் இருக்கிறீங்க, பார்த்தும் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னாங்க. உடனே பிலிப்பு கேட்டாங்க, சரி ஓகே, நீங்கள் போகிறது தான் போகிறீங்க, எங்களுக்கு பிதாவை கொஞ்சம் காட்டிட்டு போயிடுறீங்களா? நாங்கள் பிதாவை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கிறோம் அப்படின்னு அவங்க கேட்டாங்க. பிலிப்பு கேட்டாங்க, நான் உங்களுடனே கூட தானே இருக்கிறேன், என்னை கண்டவன் பிதாவை கண்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னை பார்த்துட்டிங்கன்னா பிதாவை பார்த்த மாதிரி தான், பிதா எனக்குள்ளே இருக்கிறார், பிதாக்குள்ளே நான் இருக்கிறேன் அப்படின்னு ஏசு சொல்கிறாங்க. பிதா என்னிலும் இருக்கிறதை நீங்கள் நம்ப முடியலையா? உங்கள்கிட்ட நிறைய வசனங்கள் நான் மூலமாக பேசுகிறேன்ல, அதெல்லாம் பிதா இருக்கிறதுனால தான் என்னால் பேச முடியுது. எனக்குள்ளே இருக்கிற பிதா பேசுகிறாரு. நான் எவ்வளவோ அற்புதங்கள் செய்கிறேன், அதெல்லாம் என்கிட்ட இருக்கிற பிதா தான் செய்கிறாரு. நான் இப்போ என்னுடைய அப்பா வீட்டுக்கு தான் போக போகிறேன், நான் பிதா கிட்ட தான் போக போகிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். இயேசு மாதிரி செய்ய முடியும் ஒருத்தர் இயேசுவை நம்பிட்டேன்னா. ஏசு என்னெல்லாம் பண்ணார்ல, போகிற இடம்லாம் அற்புதம் 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 தான். அது மாதிரி இங்கே ஏதாவது ஊழியக்காரங்க எழுந்திருக்காங்களா? எழுந்துக்கல.
அந்த அளவு இயேசு மாதிரி யாரும் வரலை. அதை விட அதிகமாகவே செய்ய முடியும், இயேசுவை விட அதிகமாக அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து குவிக்க முடியும்னு இயேசு சொல்லிட்டார். அப்போ அந்த மாதிரி ஒரு ஆள் எழும்பவே இல்லை. ஏசளவுக்கு சரிசமமாக கூட யாரும் செய்து முடிக்கல இல்லை. அவரை நீங்கள் நம்புனீங்கன்னா நிறைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்ய முடியும். சரி, நான் போகிறேன்றல, தனியாக உங்களை விட்டுட்டு போக மாட்டேன். பரிசுத்த ஆவியானவர் இனிமேலேருந்து அவர் வருவார். அவர் உங்களோடு சேர்ந்து நடப்பார், உங்களோடு இருப்பார், உங்களோடு வசிப்பார், வாசம் பண்ணுவார் அப்படின்னு இயேசு சொல்கிறார். பார்த்துக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம கூட யார் இருக்கா? பரிசுத்த ஆவியானவர். எத்தனை பேர் பரிசுத்த ஆவி பெற்றுக்கொள்ளலை? பரிசுத்த ஆவி பெற்றுக்கொள்ளுங்க. ஏனோ தானோன்னு இருக்காதீங்க, சரிங்களா? பரிசுத்த ஆவியானவர் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம கூட இருக்கணும், அவர் நம்மளை கைட் பண்ணுவார். பரிசுத்த ஆவி பெறலைன்னா பரிசுத்த ஆவிக்காக எந்த மீட்டிங் நடத்துகிறாங்களோ அங்கே போய் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்க. இல்லைன்னா உங்கள் தனிச்சபத்தில் இயேசுவே பரிசுத்த ஆவியை ஊற்றுங்கன்னு ஜெபம் பண்ணுங்க. உன்னதத்தில் இருந்து வரும் பலன் அது நமக்கு. பரிசுத்த ஆவியானவர் வந்துட்டால் நம்மளுக்காக அவர் ஜெபம் பண்ணுவார். அப்படியே ஒரு தைரியம் வந்துடும். அதனால் பரிசுத்த ஆவியை நீங்கள் பெற்றுக்கோங்க, ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா?